ஜெய் பீம். நிறைய இடங்களில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பாடுவதற்கான வாய்ப்பும் சமூக நீதி பாடல்கள் பாடுவதற்கான வாய்ப்பும் பெற்றேன். முதல் முறையாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் சிலை திரைப்படாவுக்கு என்னை அழைத்த கானா பாடகர் மற்றும் மக்கள் பாடகர், அதிலும் சிறப்பு வாய்ந்த காதல் பாடகர் கானா சுதாகர், பல்லாவரம் சுதாகர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். நிறைய இசைக்கலைஞர்கள் வந்திருக்கின்றார்கள், பாடகர்கள், பாடலாசிரியர்கள் மற்றும் இசையமைப்பாளர் அண்ணன் தனி இசை கலைஞர்களுக்கு தனித்துவமாக இசையமைத்து தரும் அண்ணன் சபேஷ் அண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, தம்பி அவரையும் வருகைத்தது நன்றி. கீபோர்ட் கார்த்திக் மற்றும் சட்டி தமிழ், ஒரு பெயரே தமிழ் தான். தமிழையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதோடு உலகம் புகழ்பெற்ற எனது அன்பிற்குரிய நண்பன் சட்டி சரத் அவர்களும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தபேலா அஸ்வின் மற்றும் கட்டமோளம் விக்கி, கார்கில் ட்ரம்மர் கார்கில் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை ஆயுதமாக்கி போராட துடிக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெரியோர்களுக்கும் என்னோட ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சமீபத்தில் முழு விடுதலைக்கான வழி என்ற புத்தகத்தை என்னுடைய அன்பிற்குரிய நண்பர், மக்கள் பாடகர், எழுத்தாளர் திருக்குறள் அறிவரசு அவர்கள் எனக்கு முழு விடுதலைக்கான வழி என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் புத்தகத்தை ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். அந்த புத்தகம் நான் யார் என்று தெரிவதற்கு ஒரு ஆயுதமாக அந்த புத்தகத்தை நான் பார்க்கின்றேன். அந்த புத்தகம் எனக்கு ஒரு தனித்துவத்தை தந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இசை நிகழ்ச்சியின் தொடர்ன்ற பாடல் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு பாடல். நான் முதல் முறையாக நான் எழுதின பாடல் இந்த பாடல். நிறைய கானா பாடல்கள் இப்போ நான் ட்ரை பண்ண நானே உருவாக்கின்னு இருக்கேன். இவர் என்னுடைய மகன் சிபி வினீத், நானும் இவரும் சேர்ந்து நிறைய மேடைகளில் பாடின்னு இருக்கோம் சமகாலத்தில். இப்போது தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு மேடைக்கு வருது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நான் பார்க்குறேன். இசை நிகழ்ச்சியின் தொடர்ந்த பாடல் சிறப்பு பாடல். உலகம் போற்றும் தலைவரானவர், நம் சமூகத்துக்கு விதையானவர். உலகம் போற்றும் தலைவரானவர், இந்திய மக்களுக்கு விதையானவர். சமத்துவத்தை முன்மொழிந்தவர், சமத்துவத்தை முணுமுணுப்பவர். தன் உரிமைகளை மீட்டு கொடுத்தவர், தன் உரிமைகளை மீட்டெடுத்தவர். அந்த உலகம் போற்றும் தலைவரானவர், இந்திய சமூகத்துக்கு விதையானவர். அந்த உலகம் போற்றும் தலைவரானவர், இந்திய சமூகத்துக்கு விதையானவர். சமத்துவத்தை முன்மொழிந்தவர், சமத்துவத்தை முணுமுணுப்பவர். தன் உரிமைகளை மீட்டு கொடுத்தவர், நம் உரிமைகளை மீட்டு கொடுத்தவர். உலகம் போற்றும் மக்கள் போற்றும் தலைவரானவர், இந்திய சமூகத்துக்கு விதையானவர். அந்த கல்வி என்னும் ஆயுதத்தை எடுத்துரைத்தாரு, புத்தரோட போதனையை கடைபிடித்தாரு. அந்த கல்வி என்னும் ஆயுதத்தை எடுத்துரைத்தாரு. படிப்பாளியை உலகத்துக்கே காட்சி தந்தாரு, படிப்பாளியை உலகத்துக்கே திகழ்ந்து வந்தாரு. நம் சுதந்திரமா வாழ்வதற்கு வழிவகுத்தாரு,
நம் சுதந்திரமா வாழ்வதற்கு வழிவகுத்தாரே. அம்பேத்கரின் பொன்மொழி தாண்டா நம் நாட்டுக்கு அவர் கண்விழி தாண்டா. அவர் போட்ட சட்டம் தானடா, அவர் போட்ட சட்டம் தானடா நாட்டில் இன்னும் கூட நடமாடுதடா. அம்பேத்கரின் பொன்மொழி தாண்டா நம் நாட்டுக்கு அவர் கண்விழி தாண்டா. மனித குலத்தை பிரித்த மதத்தை ஒழிக்க பிறந்த வீரர், மனு தர்ம தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர், வருண சாதி நெறிமுறையை திரையிழித்த மேதை, வருண சாதி நெறிமுறையை திரையிழித்த மேதை, வரலாறு நமக்களித்த புரட்சிக்கான பாதை. நண்பர்களே, தோழர்களே, இந்த பாடலை எழுதி பாடியவர் பாவலர் தலித் சுப்பையா அவர்கள் எழுதி பாடின பாடல். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் தொண்டுகளை எளிய மக்களிடம் கொண்டு சேர்த்த ஒரு மகத்தான தலைவர், எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு மாபெரும் கலைஞர், இசைக்கலைஞர், தனித்துவம் கொண்ட இசைக்கலைஞர். அம்பேத்கரை, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை ஆயுதமாக போராடி கொண்டு இசை வழியில் நம்மை எல்லாம் உத்வேகப்படுத்திய ஒரு மகத்தான இசைக்கலைஞர் பாவலர் தலித் சுப்பையா அவர்கள் எழுதி பாடின பாடல். இந்த பாடல் திருக்குறள் அறிவரசுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததனால் இவருடைய பாடலை நானும் உங்கள் முன் பாடுவதற்கு வாய்ப்பை பெற்றேன். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். அம்பேத்கர், வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார், வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். பாடலுக்கு இடையில் பேசுவதற்கு மன்னிக்கவும். மாநில தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு முறை என்னிடம் சொன்னார். குறிப்பாக பாவலர் தலித் சுப்பையா அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார் புதுச்சேரியில். அப்பொழுது என்னிடம் சொல்லியிருந்தார், பிறப்பின் அடிப்படையில் நம்மிடம் இசை இருக்கின்றது, ஆனால் நம் உரையாடலை தொடங்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன் பாலச்சந்தர் அப்படின்னு என்னிடம் குறிப்பிட்டார். அதுக்கு முன்னுதாரணமாக இசைக்கலைஞரில் மக்கள் பாடகர் திருக்குறள் அறிவரசு அவர்கள் முன்பு பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது சொன்னார், அறிவு பாருங்க எவ்வளவு அழகா பேசின்னு இருக்காரு. அவர் பாடவும் செய்வார், ரொம்ப அழகாகவும் பேசுவார்.
ஆனால் நீங்க உரையாட தொடங்க. தலித் சுப்பையா கூட பாடலுக்கு இடையே இந்த மக்களிடம் உரையாடலை தொடங்குவார். ஆடு போல் இல்லாமல் சிங்கமா வாழ்ந்திட ஆவேசம் முட்டிய வல்லவர். ஆடு போல் இல்லாமல் சிங்கமா வாழ்ந்திட ஆவேசம் முட்டிய வல்லவர். அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் உடைபடும் விலங்கு என்றவர். ஆடு போல் இல்லாமல் சிங்கமா வாழ்ந்திட ஆவேசம் முட்டிய வல்லவர். ஆடு போல் இல்லாமல் சிங்கமா வாழ்ந்திட ஆவேசம் முட்டிய வல்லவர். அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் உடைபடும் விலங்கு என்றவர். அஞ்சிய சாவது கெஞ்சி பிழைப்பது மறுவருப்பென வெகுண்டவர். அஞ்சிய சாவது கெஞ்சி பிழைப்பது மறுவருப்பென வெகுண்டவர். ஆயுள் முழுவதும் மாரியத்தோடு போரிடும் வாழ்வை கொண்டவர். ஆயுள் முழுவதும் மாரியத்தோடு போரிடும் வாழ்வை கொண்டவர். அஞ்சிய சாவதும் கெஞ்சி பிழைப்பதும் அருவருப்பென வெகுண்டவர். ஆயுள் முழுவதும் மாரியத்தோடு போரிடும் வாழ்வை கொண்டவர். ஆயுள் முழுவதும் பிராமணரோடு போரிடும் வாழ்வை கொண்டவர். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். அடைபட்ட வர்க்கங்கள் சாதி முறை என்ற ஆய்வினை நமக்கு தந்தவர். அடைபட்ட வர்க்கங்கள் சாதி முறை என்ற ஆய்வினை நமக்கு தந்தவர். சாதி ஒழிப்பின்றி இந்திய புரட்சி சாத்தியமில்லை என்றவர். அடைபட்ட வர்க்கங்கள் சாதி முறை என்ற ஆய்வினை நமக்கு தந்தவர். சாதி ஒழிப்பின்றி இந்திய புரட்சி சாத்தியமில்லை என்றவர். இடஒதுக்கீட்டு உரிமைக்காக எத்தனையோ தியாகம் செய்தவர். இடஒதுக்கீட்டு உரிமைக்காக எத்தனையோ தியாகம் செய்தவர். அடைபட்ட வர்க்கமே சாதி முறை என்ற ஆய்வினை நமக்கு தந்தவர். சாதி ஒழிப்பின்றி இந்திய புரட்சி சாத்தியமில்லை என்றவர். இடஒதுக்கீட்டு உரிமைக்காக எத்தனையோ தியாகம் செய்தவர். சலுகையினை பெற்றோர் உரிமை மறந்ததால் ஒதுக்கீடு தேவையா என்றவர். ஆதிக்க வர்க்க காங்கிரஸை அம்பலப்படுத்திய தலைவர். ஆரியம் காக்கும் காந்தியத்தை வேரோடு பெயர்த்த மேதை. எழுதிய பின்னே அரசியல் சட்டத்தை எரிப்பேன் என்ற அறிஞர். மனுவின் கழுத்தில் தூக்கு கையிருட்டு மதமாற்றம் செய்த வாய்மை. மனுவின் கழுத்தில் தூக்கு கையிருட்டு மதமாற்றம் செய்த வாய்மை. வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார்? வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். நன்றி நன்றி. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவுக்கு எம்மை அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த சிலைக்கு உயிர் இருக்கின்றது. அதனால் சில இடங்களில் அந்த சிலை கூண்டோடு இருக்கு. அந்த சிலைக்கு எப்படி உயிர் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த சிலைகளின் கிளைகள் மரங்களாக கனிகளாக உதிர்ந்து கொண்டு நம்மிடம் அம்பேத்கரியர்களாக காட்சியளிக்கின்றீர்கள். ஜெய்பீம். அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த மாலை வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் அரசு செயலாளர் ஆர் ரத்னசாமி ஐயா அவர்களையும், புரட்சி இயக்குனர் மற்றும் நீலம் பண்பாட்டு மைய நிறுவனர் ப ரஞ்சித் அவர்களையும்